Hi guys, welcome to Chennai IAS Academy. So எங்கள் அகாடமி சார்பில் வந்து ஒரு நியூ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் ஷெடியூல் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A and 4 இந்த எக்ஸாம்ஸுக்கான முக்கியமான கொஷின்ஸ்லாம் எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம சமச்சீர் கல்வி 6th to 10th புக்கில் இருந்து தான் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 6th to 10th புக்கை சில பேர் படிப்பீங்க, சில பேர் படிக்காமல் தவறுவீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோன்றது தெரியும். ஸோ இந்த எங்களுடைய இனிஷியேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த சமச்சீர் கல்வியிலிருந்து புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான் கவர் பண்ணியிருக்க போகிறோம். ஸோ 6th to 10th இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அந்த ஃப்ரம் இந்த நியூ புக்கில் இருந்து 90% ஆஃப் சிலபஸ் அதில் கம்பல்சரி கவர் ஆகிட்டு இருக்கும். மிச்சம் 10% ஆஃப் கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் பழைய புக்கும் சரி, இப்போ புது புக்லையும் சரி, எது இம்பார்ட்டன்ட் டாபிக்னு அவங்க ஃபேக்ட்னு நோட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபேக்ட்ல இருந்து தான் அந்த 10% ஆஃப் கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். அதற்கான ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் ஷெடியூல் தான் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஷெடியூலில் இருக்கிற டேட்ஸில் தான் கம்பல்சரி டெஸ்ட் வந்து உங்களுக்கு காலையில் 11 o'clock அப்லோட் ஆகிடும். ஸோ அந்த டேட்ஸையும் என்னென்னன்றது தான் கொடுத்துருக்கோம், அதை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து பைலிங்குவலில் நடக்க போகுது, அதாவது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. ஸோ எல்லாமே பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் தான். இப்போ என்ன 6th-லேருந்து 10th வரையும் புக்கு மாறிடுச்சோ எல்லா நியூ புக்கில் இருந்து தான் இந்த கொஷின்ஸ் வந்து கம்பைல் பண்ணி கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சோர்ஸ் வந்து நியூ புக் தான், அதில் எந்த விதமான டவுட்மே இல்லை. 90% ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு நியூ புக்கில் இருந்தால் வரும். அந்த 10% ஆஃப் கொஷின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் ஓல்ட் அண்ட் நியூ புக் அதுலேருந்து தான் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் தேவையில்லை. ஸோ டோட்டலாக எத்தனை டெஸ்ட் வந்து இதில் நாங்கள் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 15 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்க போகிறோம். இந்த 15 டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கும் பொழுது நீங்கள் கன்ஃபார்மாக எதில் தரோவாக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி ஸ்கூல் புக்ஸில் வந்து ஃபுல்லாக தரோவாக இருப்பீங்க. ஸோ இந்த 15 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து எது கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th to 10th வரையும் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ சமச்சீர் கல்வி ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிட்டு இருக்கும். இது ஏன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஃபவுண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்து நாங்கள் வந்து இதே மாதிரி இன்னொரு ஷெடியூல் போட போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து போட போகிறோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் சமச்சீர் கல்வி புக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த 6th to 10th நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். அது வந்து ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். தென் 11th and 12th உடைய சமச்சீர் புக்ஸை வந்து அந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டோடவே உங்களுக்கு கவர் ஆகும். அந்த ஷெடியூல்லேயே உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு அந்த சமச்சீர் புக் 11th and 12th சமச்சீர் கேள்விகள்லாம் அதில் கவர் ஆகிடும். நாங்கள் சொன்ன டேட்டில் எல்லா டேட்லையுமே காலையில் உங்களுக்கு 11 o'clock கரெக்டாக கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும் எங்களுடைய யூடியூப் சேனலில். ஸோ பிடிஎஃபாக இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம். அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock வந்து அதற்கான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுவோம். ஸோ அதே யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் வந்து ஆன்சர் கீனுடைய பிடிஎஃபையும் அட்டாச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதையும் போயிட்டு கெட் பண்ணி பார்த்துக்கலாம், ஆன்சர்ஸ் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கரெக்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, ஷெடியூல் பார்த்துக்கலாம் என்னென்னு. ஸோ டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா June 3rd ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, June 3rd ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் நாங்கள் நடுவில் ஒரு டேட் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக்கை படிக்கிறதுக்கு டைம் வேணுன்றதுனால தான் அந்த ஃப்ரீ டேட் விட்டுருக்கோம். நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப தரோவாக படிச்சிருந்தா மட்டுமே போய் அட்டன் பண்ணுங்க. பிகாஸ் வந்து ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின் அவ்வளோ முக்கியமான கொஸ்டின். பிகாஸ் 6th சோஷியல் சயின்ஸ்ன்றது எவ்வளோ 3 டேர்ம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுலேருந்து நாங்கள் கேட்டிருக்கிறது 50 கொஸ்டின்ஸ் தான். அந்த 50 கொஸ்டின்ஸுமே அந்த டேர்ம் புக்கு அந்த 3 டேர்ம்லேருந்துமே ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் அதுலேருந்து கேட்டும் இருக்கும் கூட. ஸோ அந்த ஒரு டெஸ்ட்டை எழுதும் போது நீங்கள் அவ்வளோ வந்து பயபக்தியோடு எழுதியிருக்கணும். அப்பதான் வந்து உங்களால் கண்டிப்பாக வந்து அந்த 50 கொஸ்டின்ல நம்ம கண்டிப்பாக 45 above எடுத்துட்டா தான் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ண உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் லெவல் ஏறிட்டே போகும். ஸோ அட்லாஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 3rd or 4th டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது 50 out of 50 எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டை மட்டுமே அட்டன் பண்ணால் இந்த 15 டெஸ்டினுடைய முடிவில் கண்டிப்பாக சமச்சீர் புக்கை நீங்கள் தரவா படித்து வச்சிருப்பீங்க. ஸோ இது சமச்சீர் புக்கை படிக்கிறதுக்கான ஒரு நேரமும் கூட. பிகாஸ் லாக்டவுன் பண்ணிட்டாங்க, நாங்கள் இதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க டைமை. இந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு சமச்சீர் புக்கெல்லாம் படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய டிஎன்பிசி கால் ஃபார் அனைத்துலையுமே சமச்சீர் புக்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ ஷெடியூலை நான் ஒரு முறை ரீட் அவுட் பண்ணிடுறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் June 3rd என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா June 3rd வந்து என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 6th சோஷியல் சயின்ஸ். ஸோ 6th சோஷியல் சயின்ஸ் வந்திருக்குங்க, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. June 3rd வந்து 6th சோஷியல் சயின்ஸ். அடுத்தது June 5th வந்து என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸ். ஓகேங்களா? அப்போ 2 நாளில் உங்களுக்கு 6th இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் கவர் ஆகிடும், June 3rd and June 5. நெக்ஸ்ட் June 7 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 7th சோஷியல் சயின்ஸ்ல இருந்து கேட்டிருப்பாங்க. அடுத்தது June 9 வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 7th சயின்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து 7th கவர் ஆகிடும் இந்த 2 நாளில். நெக்ஸ்ட்
8th சோஷியல் சயின்ஸ் வந்து ஜூன் 11th 8th சயின்ஸ் வந்து ஜூன் 13th உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 நாளில் உங்களுக்கு 8th கவர் ஆகிடும். ஸோ டோட்டலாக 6 டேஸில் நீங்கள் 3 ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பீங்க. எங்களுடைய டெஸ்ட் ஷெடியூல் படி டோட்டலாக 6 டேஸில் நீங்கள் 3 ஸ்டாண்டர்ட் வந்து தரோவாயிருப்பீங்க. ஸோ இந்த தரோவாய் முடிச்சிட்ட உடனே உங்களுக்கு இதிலிருந்து ஒரு ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி நாங்கள் கொடுத்துருப்போம். தட் மீன்ஸ் இந்த 50 கொஸ்டின் நீங்கள் தரோ பண்ணியிருந்தீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்றதுக்காக கம்பைல் பண்ணி 6th 7th 8th சோஷியல் சயின்ஸினுடைய ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து ஜூன் 15th அன்னைக்கு கண்டக்ட் பண்ண போறோம். தட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்டாண்டர்டும், அதாவது 6வது 7வது 8வதுல இருக்கக்கூடிய சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விகளுடைய தொகுப்பு 50 கேள்விகள் வந்து உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஜூன் 15th. இந்த ஜூன் 15th அட்டன் பண்ணும் போது நீங்க சோஷியல் சயின்ஸ் வந்து ஃபுல்லா இந்த 3 ஸ்டாண்டர்டுமே தரோவா இருந்தா தான் உங்களால அட்டன் பண்ண முடியும். அப்படி உங்களால அட்டன் பண்ண முடியலன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வரணும்ன்றதுக்கு அர்த்தம். அடுத்தது மறுநாள் இல்லாம 17th வந்து என்ன பாத்தீங்கன்னா 6th 7th 8th சயின்ஸ்க்கான ரிவிஷன் டெஸ்ட். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஸ்டாண்டர்டுடைய ரிவிஷன் டெஸ்ட்டுமே 15th and 17th ஓவர் ஆயிடும். அப்ப ஜூன் 17th நீங்க கிராஸ் பண்ணும்போது சமச்சீர் கல்வி புக்ஸ்ல கிட்டத்தட்ட 3/4 அந்த 8th வரையும் இருக்க புக்கை ஃபுல்லா தரோவாயிட்டு இருப்பீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடியது உங்களுக்கு 9th and 10th தான். ஸோ இதுவரை நீங்க பார்த்தது 50% தான். பிகாஸ் 6th 7th 8th ஒரு 50%னா 9th and 10th ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 50%. ஸோ அதுதான் அடுத்து முக்கியமான கொஸ்டின்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட்ஸே. ஸோ அது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேணும். அதுக்காக தான் பாருங்க 19th அன்னைக்கு உங்களுக்கு 9th சோஷியல் சயின்ஸும் 21st அன்னைக்கு உங்களுக்கு 9th சயின்ஸ் புக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 2 டெஸ்ட்டும் உங்களுக்கு எப்போ ரிவீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 19 and 21st of June. நெக்ஸ்ட் 10th சோஷியல் சயின்ஸ் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 23rd June அண்ட் 10th சயின்ஸ் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 25th June. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 25th. அப்போ ஜூன் 25க்குள்ள நீங்க ஏறத்தாழ எல்லா சமச்சீர் புக்ஸினுடைய கொஸ்டின்ஸும் 50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருந்தும். ஸோ இதுக்கப்புறமா 9th 10th நீங்க எவ்வளவு தரோவா இருக்கீங்கன்னு உங்களை நீங்க செக் பண்ணிக்கிறதுக்காக தான் 27th அன்னைக்கு 9th and 10th சோஷியல் சயின்ஸ்னுடைய ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் 29th அன்னைக்கு 9th and 10th சயின்ஸ்னுடைய ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் 50 கொஸ்டின்ஸா கம்பைல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமா நீங்க 9th and 10th தரோவாயிடுவீங்க. ஸோ ஓவராலா இந்த 14 டெஸ்ட்ல 6th 7th 8th 9th 10th ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சிருப்பீங்க. சோ இதுக்கு மேலேயும் உங்களை நீங்க செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சமச்சீர் புக்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு உங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஃபைனலா 15th டெஸ்ட் வந்து ஜூலை 1ல வச்சிருக்கோம். சோ இந்த ஜூலை 1ல வந்து பாத்தீங்கன்னா 6th to 10th ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் சயின்ஸோட ரிவிஷன் சோஷியல் மற்றும் சயின்ஸ்னுடைய ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். வெறும் 50 கொஸ்டின்ஸ் தான். ஆனா அதுல அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு சமச்சீர் புக்கை நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நல்லா படிச்சிருக்கீங்கன்றது தெரிய வரும். சோ ஜூலை 1க்குள்ளவே நீங்க வந்து ஓல் சமச்சீர் புக்கினுடைய சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் வந்து ஃபுல்லா முடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இதன் மூலமா சமச்சீர் புக்கினுடைய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். இது எங்க அகாடமியோட நியூ இனிஷியேட்டிவ். இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு சமச்சீர் கல்வி புக்ஸ்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை ஏற்படுத்திக்கோங்க.